ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா கை பி பாபி போ கை பாய் போ. எஸ், பிடிஎஸோட ஃபேவரட்டான கேம் ராக் பேப்பர் சீசர். பிடிஎஸ் இதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. யார் ஃபர்ஸ்ட் விளையாடணும், யார் லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகணும், சமைச்சதை யார் கொண்டு போய் வெளியே வைக்கணும், யார் எந்த பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது கூட இந்த ராக் பேப்பர் சீசரை போட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி க்யூட்டான ராக் பேப்பர் சீசர் கிளிப்பிங்கை தான் பார்க்க போகிறீங்க. ஸ்னோ ஒயிட்டாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நம்ம கிண்டயான் ஸ்னோ ஒயிட்டாக எப்படி மாறினாலும் தெரியுமா? இப்படி தான். இங்கே ஹோபி இந்த அளவுக்கு மூச்சு மட்டும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஸ்னோ ஒயிட்டாக ஆகக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, எல்லாத்துக்கும் நம்ம எப்படி தீர்வு கண்டுபிடிப்போம்? ஸ்டோன் பேப்பர் சீசர். எஸ், காய் பாய் போ, காய் பாய் போ, ஸ்டோன் பேப்பர் சீசர். ஜெஹோப் ஆரம் ஜிமின் ஜெயிச்சிட்டாங்க. பட் ஆரம் கூட ஸ்னோ ஒயிட் நல்லா தான் இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் காய் பாய் போ. ஜேகேக்கு எவ்வளோ சந்தோஷம். நெக்ஸ்ட் சுகா வின் பண்ணியாச்சு. பட் இந்த பூனைக்குட்டி அழகாக தான் இருக்கும் ஸ்னோ ஒயிட்டாக. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக ஜின் அண்ட் வி காய் பாய் போ. வி தோத்துட்டாரு. ஓகே, இப்படி தான் வி ஸ்னோ ஒயிட்டாக மாறினாரு. பட் இந்த க்யூட்டான ஸ்னோ ஒயிட்டுக்கு கிஸ் கிடைக்காது, அடிதான் கிடைக்க போகுது. யா பாருங்க, ஸோ சேட். காரணம் இல்லாமல் கூட நாங்கள் விளையாடுவோம். காய் பாய் போ. எஸ், இங்கே ஜேகே அண்ட் வி வந்து விளையாடிட்டு இருக்காங்க சமைக்காம. யா, பின்னாடி சமைக்கணும். ஆனால் இவங்க 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. யார் தோக்குறாங்களோ அவங்க வெங்காயத்தை சாப்பிடணும். வி தோத்துட்டாரு. பஸ் நைஸ் ட்ரிக் வி. நெக்ஸ்ட் ஜிமின் அண்ட் ஜேகே காய் பாய் போ, ஸ்டோன் பேப்பர் சீசர். ஓ, ஜேகே தோத்துட்டாரு. ரியாக்ஷனை பாருங்க. ஆனால் ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி இந்த வெங்காயத்தை சாப்பிட்றாரு. வெங்காயம், ஸ்டோன் பேப்பர் சீசர். இவங்க எப்போவுமே கிச்சனில் விளையாடுவாங்க. எஸ், இங்கேயும் அதே தான். காரணம்லாம் கிடையாது. ஸ்டோன் பேப்பர் சீசர். தோக்குறவங்க எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். ஜேகே தோத்துட்டாரு. எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. இவங்களை இப்படியே விட்டோம்னு நினச்சிக்கோங்க, மார்னிங் டிஃபன் ஆஃப்டர்நூன் தான் கிடைக்கும். இங்கே என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, யார் இப்போ இதை கொண்டு போய் வெளியே வைக்க போகிறாங்க? ஓகே, ஸ்டோன் பேப்பர் சீசர். ஆரம் கீழே கொட்டாமல் எடுத்துகிட்டு வெளியே வைங்க. ஓகே, இங்கே ஃப்ளையிங் யோகாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, யார் ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்களோ அவங்க தான் ஃப்ரண்ட்டில் நிற்கணும். இந்த இடம் எனக்கு வேணும், இந்த இடம் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீக்கும் ஜிம்மிக்கும் பஞ்சாயத்து. பட் அவங்கக்கிட்ட ஒரு தீர்வு இருக்குது, ஸ்டோன் பேப்பர் சீசர். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அங்கே இருக்கணும், தோக்குறவங்க முன்னாடி போகணும். ஓகே, 2 பேரும் ஃப்ளெக்சிபிளானவங்க தான். பட் இங்கே அப்படி கிடையாது. ஸ்டோன் பேப்பர் சீசர். ஜிமினா, நீங்கள் முன்னாடி போய் ஆகணும். நெக்ஸ்ட் கேமுக்கு ஃபஸ்ட்டு யார் போகிறது? ஓகே, ஸ்டோன் பேப்பர் சீசர் போட்டு முடிவு பண்ணலாம். வாவ், பிடிஎஸோட 2 பெஸ்ட் டான்ஸர் அவங்க ஸ்டைலில் ஸ்டோன் பேப்பர் சீசர் போட போகிறாங்க. வாவ், காய் பாய் போ. ஓகே, ஹோபி ஜெயிச்சிட்டாரு. ஓகே ஜிமினா, நீங்களும் பெஸ்ட் டான்ஸர் தான். இந்த கேம் பிடிஎஸ் ஃபுல் ரூமையும் கலர் பண்ணணும். அதுதான் இந்த கேமோடது. சுகா டீம் அண்ட் ஜின் டீம், யார் டீமில் யார் இருக்க போகிறாங்க அப்படின்றத ஸ்டோன் பேப்பர் சீசர் போட்டு முடிவு பண்ணலாம். பட் இங்கே ஹோபி என்னத்தமாக சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு ஜின்னோட டீமில் போக விருப்பம் இல்லை. ஏன்னா ஜின்னோட ஐடியா என்னன்னு எனக்கு தெரியும். அவன் ரூமை ஃபுல்லாக பிங்காக பண்ண நினைக்கிறான். ஓ நோ, சீரியஸா? வி சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் அந்த டீமுக்கு போக விரும்பலை. காய்ஸ், பிங்க் கலர் நல்லா தான் இருக்கும். பட் இவங்க யாருக்குமே ஜின்னோட டீமில் போக விரும்பலை. ஸ்டோன் பேப்பர் சீசர். ஹோபிக்கு சுத்தமாக போக விரும்பலை. ஓகே, திருப்பியும் ஸ்டோன் பேப்பர் சீசர். ஜிமின் ரொம்ப ஹாப்பி தான். பட் ஜேகே வின். ஓகே, திருப்பியும் ஸ்டோன் பேப்பர் சீசர். பட் எல்லாரோட ரியாக்ஷனும் எப்படி இருக்குது அப்படின்னா, யாருமே ஜின்னை பார்க்கல. அதுதான் இங்கே ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. யாருமே பார்க்கலடா. எல்லாரும் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஆரம் இப்படி இருந்தான், அப்புறம் தியோங் கீழே குனிஞ்சிட்டு இருந்தான், நான் இங்கே பார்த்துட்டு இருந்தேன். யாருமே உன்னை பார்க்கல. கரெக்ட், நீங்கள் யாருமே விருப்பப்படலை. ஓகே ஆரம், நீ என்னை கன்வின்ஸ் பண்ணு. பிங்க் ரூம் எப்படி இருக்கும்? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஐ லைக் பிங்க். ஓகே, நம்ஜுன் என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டா, அதனால இவன் என் டீமில். ஸோ சேட். ஓகே, அப்சைட் ரூம் யாருக்கு வேணும்? முடிவு பண்ணலாம். ஸ்டோன் பேப்பர் சீசர். எனக்கு ஹோபியோங் பண்ணுற காய் பாய் போ ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குல்ல? ஜின், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. வாங்க ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாடலாம். யார் தோக்குறாங்களோ அவங்க இந்த சாஸை குடிக்கணும். ஜின், ஓ காட் ஜின்,
நீ ஏன் இப்படி இருக்க? உண்மையாக நீ ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானா? ஓகே, சாஸ்ன்றது ரொம்ப அதிகம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த டொமேட்டோவை வச்சுக்கலாம். ஓகே, 5 டொமேட்டோ. நீ ஓ நோ எதுக்கு 5 டொமேட்டோ? 7 or 8 டொமேட்டோ கிடைக்கக்கூடாது. ஓகே, காய் பாய் போ. ஓ ஆரம் தோத்தாச்சு. 1 2 3 4. ஓ எல்லாரும் இங்கே அவரை கிண்டல் வேற பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம், உன்னை பார்க்கறதுக்கு அணில் மாதிரியே இருக்க. ஆஹா. பட் இங்கே மோசமான விஷயம் என்ன அப்படின்னா ஆரம் டயட்டில் இருக்காரு. ஸோ சேட். ஓகே, இங்கே வந்து சீனியாரிட்டி படி ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. பட் அதில் நம்ம ஜேகேக்கு விருப்பம் இல்லை. ஸோ ஜேகே ஜின் கிட்ட வலுக்கட்டாயமாக சொல்கிறாரு, ஜின்யோங் 5 டைம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஷூட் பண்ணுவாங்க, மற்றவங்க லாஸ்ட்டு. ஓகேவா? ஜின் ஒத்துக்கிட்டாரா? ஓகே, காய் பாய் போ. ஜேகே ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா ஜின் லாஸ்ட்டாக வீட்டுக்கு போவார். ஹாய் ஸ்ட்ரிக் ஜேகே. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பிடிஎஸ் ட்ராமா. எஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் வேர்ல்டு இவங்க எல்லாருமே ட்ராமா பண்ணுறாங்க. ஸ்டோன் பேப்பர் சிசரை வச்சு யாருக்கு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட ரூம் கிடைக்கும். சுகா, நான் எப்பவும் வின்னர். ஜேகே, இந்த காம்படிஷன் உலகத்தில் சின்ன பசங்க எங்கே போவாங்க? ஜின், நான் எல்லாரோடைய பெரியவன், அதனால ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எனக்கு தான் கிடைக்கணும். நீ எல்லாரோட பெரியவன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிலாம் உனக்கு கிடைக்காது. இங்கே எல்லாருக்குமே கான்ஃபிடென்ட் இருந்தால் விளையாடி பாருங்க. ஸ்டோன் பேப்பர் சிசர், காய் பாய் போ. ஆஹா, வின் பண்ணிட்டாரு. பேப்பர். ஓகே, எல்லா தள்ளிப்போங்க. எனக்கு இதான் வேணும், அதுவும் இந்த இடம் தான் வேணும். நீங்கள் எல்லாம் விளையாடுங்க, நான் ரிலாக்ஸ் பண்ணுறேன். ஓ க்யூட். இது ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஜின். என்னோட கண்ணு இவங்களோட ரொம்ப பிரைட். இவன் ஏன் இப்படி சிரிக்கிறான்? இவன் மண்டக்குள்ளே ஏதாவது பிளான் போதா? ஜேகே, இந்த காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஓ, உங்கள் ட்ராமாவும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே ஹோபி, நான் சோபால படுத்து தூங்க விரும்பலை. ஜிமினா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த கேம் எப்படி போனாலும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு எதுக்கும் கவலையே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ நான் தூங்க போகணும். ஓகே, காய் பாய் போ. காய் பாய் போ. ஜிமின், ஹோபி இவங்க எல்லாரும் வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஆரம் அண்ட் ஜேகே வி கூட சேர்ந்து ஹாலை ஷேர் பண்ணிக்கணும். விக்கு பட்டு ரொம்ப குஷி. இது முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம எல்லாரும் நிம்மதியாக தூங்கலாம். நம்ம எல்லாரும் ரூம்மேட்ஸ் மாதிரி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வி பட் இங்கே நம்ஜுனுக்கும் ஜங்கோக்குக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓ, காய் பாய் போ. ஓகே, இந்த ட்ராமா ரொம்ப க்யூட்டாக தான் இருந்தது. அதே நேரத்தில் இவங்களோட இந்த காய் பாய் போ ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதா? ஓகே, பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.